வணக்கம். நம்ம எல்லாரும் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிறோம். பங்கு வர்த்தகம் பண்றோம். அந்த பங்கு வர்த்தகத்தில வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்டின்னா, இன்ட்ராடே பண்றோம், ஆப்ஷன் பண்றோம், ஸ்விங் கால் பண்றோம். அது இல்லாம வந்து 1 மாசம், 2 மாசத்துக்கு பங்குகள வாங்கி வச்சு விக்கிறோம். இல்லன்னா கொஞ்ச நாள் கழிச்சு வந்து வாங்கி வச்சு 1 வருஷம் வந்து பார்த்துட்டு விக்கிறோம் நம்ம. ஸோ நம்ம வந்து ஒரு பெரிய வெல்த் கிரியேஷன் பண்ணுறோமா அப்படின்னா வந்து பங்குச்சந்தையில் வந்து யாரும் வந்து பேஷன்ஸாக வந்து காத்திருக்கிறதில்ல. நம்ம வந்து ஒரு இடம் வாங்கி போட்டுட்டு அதுக்கு வந்து வெயிட் பண்ணி ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு விற்கிற மாதிரி நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டு ஒரு 5 10 வருஷம் கழிச்சு நம்ம விற்போம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு பங்குக்கும் நம்ம வந்து கொடுக்கறதே கிடையாது. நம்ம வந்து ஒரு பங்கு வாங்குறோம், இன்றைக்கி ஒரு 500 வாங்குறோம், ஒரு 700 போயிடுச்சா, ஆகா நம்ம 700 போயிடுச்சு அப்படின்னு சொல்லி 200 நம்ம விற்றுட்டு அதோட வெளியில் வந்துடுறோம். அந்த பங்கு அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு அதுக்கு அடுத்து 1000 போகும், 1500 போகும், 2000 போகும், 2000 போகும், அது ஏறிட்டே போகும். நம்ம அந்த பங்கில் வந்து நம்மளுடைய பார்ட்டிசிபேஷன் இருக்காது. நம்ம திரும்ப ஒரு 2000 2500 போகும், ஆகா இங்கே 700 விற்று 2500 போகுது, இன்னும் போகும்னு சொல்லி 2500 போகும், அது திரும்ப நம்ம வாங்கின பிறகு அங்கேருந்து இறங்கும். இப்படி தான் வந்து நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் பண்ணுற முறையாக இருக்குது. ஸோ பெரிய லெவலில் வெல்த் கிரியேஷன், அதாவது சொத்து சேர்த்தவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா வாங்கி வச்சுட்டு பங்குகளை மறந்தவங்க தான் சொத்து சேர்த்தவங்களாக இருக்கிறாங்க. நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விப்ரோ அப்படின்ற ஒரு ஸ்டாக் உங்களுக்குலாம் தெரியும். அந்த விப்ரோ ஸ்டாக்கை வந்து ஒரு 20 வருஷத்துல இல்லை 30 வருஷம் நம்ம அப்பாவோ இல்லை தாத்தாவோ வாங்கி வச்சுட்டு இன்றைக்கி வந்து அந்த தூசி தட்டி எடுத்தோம் அப்படின்னா அதனோட வேல்யூ என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதெல்லாம் வந்து நீங்கள் அந்த வேல்யூவை நீங்களே போட்டு பாருங்கள். நான் வரும் கணக்கு மட்டும் தான் சொல்ல போகிறேனே தவிர நான் வந்து வேல்யூ என்னன்றதை நான் சொல்ல போகிறதில்ல அந்த வீடியோவில். அதே மாதிரி எவ்வளோ போனஸ் கொடுத்துருக்குறாங்க, என்ன ரேட்டில் வந்து அந்த ரேட்டில் ட்ரேட் ஆகிருக்கு, இதெல்லாம் வந்து நம்ம அந்த வீடியோவில் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நீங்களாம் வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேப்பர் பேனாவை கையில் எடுத்துக்கோங்க. நான் சொல்ல வந்து அப்போ தான் வந்து உங்களுக்கு எழுதி வச்சு பார்த்தா தான் வந்து இவ்வளோ வருதா அப்படின்னு பார்க்க முடியும். வாயில் கேட்டால் வந்து உங்களுக்கு கணக்கு தெரியாது. ஸோ வந்து அதனால் வந்து நீங்கள் ஒரு கையில் ஒரு பேப்பர் பேனா அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து விப்ரோ வந்து என்னெல்லாம் பண்ணுது அப்படின்னு 90 காலகட்டத்திலேருந்து இந்த விப்ரோ பங்கு வந்து எந்த மாதிரிலாம் வந்து ரியாக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்றத வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ பேப்பர் பேனா எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம சொல்ல போகிற கணக்குகளை வந்து நீங்கள் அப்படியே வந்து சின்னதாக வந்து எழுதிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து புரியும். ஸோ நம்ம எங்கெல்லாம் தப்பு பண்ணுறோம், என்னெல்லாம் வந்து பண்ணுறோம் அப்படின்றது வந்து நம்ம டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கும்போது தெரியும். எதையுமே காதெல்லாம் கேட்டுட்டு திரும்ப வந்து செய்யலை அப்படின்னா அது தெரியாது. ஒரு எழுதி வச்சுட்டு படிக்கும்போது ஆகா இவ்வளோ சொத்து வந்திருக்கா அப்படின்றது வந்து நமக்கு தெரியும். அதனால் ஒரு பேப்பர் பேனா எடுத்துக்கோங்க. ஸோ நீங்களாம் அப்போ வந்து சின்ன பசங்களாக இருந்திருப்பீங்க. 1990 காலகட்டம் அப்படின்னா உங்களுக்குலாம் வந்து நீங்கள் ஸ்கூல் ஏஜில் இருந்திருப்பீங்க. 35 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நீங்கள் அந்த பங்கு சந்தைனா உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்காது. நோட் புக் பேனாலாம் எடுத்துட்டிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம தாத்தா வந்து 1990 ஒரு 10,000 ரூபா விப்ரோவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. அதில் வந்து அப்போ வந்து பங்கோட ரேட் என்ன அப்படின்னா அவர் 50 காசு தான். 50 காசுக்கு வந்து அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. அன்றைக்கி வந்து 10,000 இன்வெஸ்ட் பண்ணால் அவர் 1990 ஒரு 5,000 பங்குகள் அவருக்கு வந்து கையில் கிடச்சிருக்கும். 5,000 பங்குகள் வாங்குறாரு. வாங்கிட்டு பேப்பர்லாம் அன்றைக்கி வந்து பேப்பர் இதில் தான் வந்திருக்கும், 2 ஃபார்மேட்டில் தான் வந்திருக்கும். அதை வாங்கி எடுத்து பெட்டியில் வச்சு பூட்டிக்கிட்டு தாத்தா வந்து அவரோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு பிறகு வந்து தாத்தா வந்து ஒரு வாங்கி வச்சு மறந்த பங்கு வந்து அவனுக்கு விப்ரோ கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1992 நீங்கள் நோட் பண்ணுங்கள் இந்த நான் சொல்கிற டேட்டாவை. 1992 அந்த கம்பெனி, அதாவது 92 ஆகஸ்ட் 12ஆம் தேதி 1க்கு 1 போனஸ் தராங்க. நம்மக்கிட்ட நம்ம தாத்தா வந்து ஏற்கனவே 5,000 பங்குகள் வாங்கியிருக்காரு. நம்ம 92 தாத்தாவுக்கு வந்து விப்ரோ கம்பெனி இந்தா வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லி தாத்தாவுக்கு ஒரு 5,000 பங்கு வந்து போனஸ் கொடுக்குறாங்க. அப்போ தாத்தாவுக்கு வந்து 5,000 பங்கு வாங்கி வச்சுருந்த 5,000 பங்கு 10,000 பங்கு தாத்தாட்ட மாறிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1995 திரும்ப விப்ரோ கம்பெனி வந்து 24 பிப்ரவரி 95 திரும்ப 1க்கு 1 போனஸ் தராங்க. தாத்தாட்ட ஆல்ரெடி 10,000 பங்குகள் நம்ம தாத்தா கிட்டே இருக்குது. இப்போ வந்து திரும்ப 1க்கு 1 போனஸ் கொடுத்தாங்க அப்படின்னா 20,000 பங்குகளாக நம்ம மாறிடுது. கிட்டத்தட்ட தாத்தா கிட்ட 1995 வாக்கில் விப்ரோ வந்து 20,000 பங்குகளாக மாறிடுது. ரேட் பார்த்தோம் அப்படின்னா 1995 90 காலகட்டத்தில் நம்ம வந்து இந்த விப்ரோட ரேட் பார்த்தோம் அப்படின்னா பெருசாக பங்கோட விலையில் வந்து பெரிய மாறுதல் கிடையாது. 40-50 காசு அந்த ரேஞ்சில் தான் வந்து ட்ரேட் ஆகுது. 40 காசு 50 காசு அந்த ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆகுது. வாங்குறவங்க வந்து வாங்குறாங்க, விற்கிறவங்க விற்பாங்க. அதே 40-50 காசு தான் ட்ரேடிங். அப்புறம் வந்து அந்த பங்கை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 20 அக்டோபர் 1997 திரும்ப வந்து அதுக்கு அந்த நிறுவனம் விப்ரோ நிறுவனம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தாத்தா வச்சுருந்த 20 பங்குக்கு 2க்கு, அதாவது 1க்கு 2 போனஸ் கொடுக்குறாங்க. நம்ம வந்து ஒரு பங்கு வச்சுருந்தோன்னா விப்ரோ வந்து 2 பங்குகள் போனஸ் கொடுக்குறாங்க. நம்ம தாத்தாட்ட ஆல்ரெடி வந்து எவ்வளோ பங்குகள் இருக்குது? 20,000 பங்குகள் நம்ம தாத்தா கிட்டே இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க. 1997 அக்டோபரில் வந்து 1க்கு 2 போனஸ் கொடுக்குறாங்க. அப்போ வந்து 20,000 பங்குகள் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து விப்ரோ கம்பெனி நிறுவனம் கொடுக்குற பங்குகள் எவ்வளோ அப்படின்னா 40,000 பங்குகள் நமக்கு வந்து ஃப்ரீயாக இலவசமாக போனஸாக கொடுக்குறாங்க.
அப்போ அந்த நம்மக்கிட்ட இருக்கிற பங்குகளோட எண்ணிக்கை எவ்வளோ ஆகுது அப்படின்னா 60,000 பங்குகள் நமக்கு வந்து வந்துடுது. ஸோ நம்ம தாத்தா வந்து ஒன்றுமே பண்ணல. 1990 வந்து வெறும் 10,000 ரூபா விப்ரோவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. 97 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 60,000 பங்குகள் தாத்தா சேர்த்துட்டாரு. 5,000 பங்குகள் வச்சிருந்த தாத்தா நம்ம 60,000 பங்குகள் சேர்த்து வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த நிறுவனம் என்ன பண்ணுறாங்க, விப்ரோ நிறுவனம் வந்து 1999 காலகட்டத்தில் விப்ரோவோட பங்குகள் எண்ணிக்கை விலையோட வந்து பார்த்தா 100 ரூபா அப்படின்னு சொல்லி அந்த ரேஞ்சுக்கு போயிடுது. பார்க்குறாங்க நிறுவனம் வந்து பார்த்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி பங்கோட விலை வந்து அதிகமாக இருக்குது, இதை வந்து நம்மகிட்ட வந்து 10 ரூபா ஃபேஸ் வேல்யூ நம்ம பிரிச்சுருவோம், அப்போ ஆனால் ட்ரேட் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபேஸ் வேல்யூ பிரிக்கிறாங்க. 10 ரூபா இருந்த ஃபேஸ் வேல்யூ 2 ரூபா ஆகுறாங்க. அப்போ ஒன்று என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 10 ரூபா பங்கு 5 பங்குகளாக பிரிஞ்சிடும். இப்போ வந்து என்கிட்ட வந்து ஒரு பங்கு இருக்குது அப்படின்னா 10 ரூபா ஃபேஸ் வேல்யூ ஒரு பங்கு இருக்குது அப்படின்னா அந்த நிறுவனம் வந்து 2 ரூபா ஃபேஸ் வேல்யூ ஆகுறாங்க அப்படின்னா அந்த ஒரு பங்கு 5 பங்குகளாக பிரிஞ்சு 2 ரூபா ஃபேஸ் வேல்யூ 2 × 5 அப்படின்னு சொல்லி கணக்கு 10 ரூபா ஃபேஸ் வேல்யூ வரும். 5 பங்குகளாக மாறிடும். அப்படி வந்து நம்ம தாத்தாட்ட வந்து ஆல்ரெடி 60,000 பங்குகள் இருக்குது. இந்த 60,000 பங்குகள் ஒவ்வொரு பங்கு 5 பங்குகளாக மாறும்போது கிட்டத்தட்ட நம்ம தாத்தாக்கு வந்து 1999 காலகட்டத்தில் 3 லட்சம் பங்குகளாக மாறிடுது. 3 லட்சம் பங்குகள் அப்படிங்கும்போது 3 லட்சம் பங்குகளாக மாறி இருக்குது. ஸோ இது வந்து 1999 காலகட்டம். அதுக்கடுத்து நம்ம வந்து 2000, 2001, 2002, 2003, 2004 வரைக்கும் கம்பெனி வந்து டிவிடன் இதெல்லாம் கொடுத்துருக்கோம். டிவிடன் வந்து நம்ம இந்த கணக்கில் சேர்க்குறதில்ல. டிவிடன் பற்றி நம்ம தனியாக பேசுகிறேன். டிவிடன் வந்து இந்த இதில் வந்து நான் பேசுகிறதில்ல. வெறும் போனஸ் பங்குகள் மட்டும்தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். நம்ம அதுக்கடுத்து வந்து 2004 ஜூனில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம விப்ரோ வந்து ஒரு 5 வருஷமான டிவிடன் நம்மளை நம்பி வாங்கியிருக்கிற பொதுமக்கள் கிட்ட இருக்கிற பங்குகளுக்கு வந்து நம்ம எதுவும் பண்ணலை. இந்த வருஷம் நம்ம போனஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜூன் மாதம் வந்து 2004 ஜூன் மாதத்தில் வந்து திரும்ப வந்து 1க்கு 2 போனஸ் கொடுக்குறாங்க. 1க்கு 2 போனஸ் கொடுக்குறாங்க. ஆல்ரெடி நம்ம தாத்தா கிட்ட 3 லட்சம் பங்குகள் நம்ம தாத்தா கிட்ட இருக்குது. இப்போ வந்து 1க்கு 2 போனஸ் கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா 3 லட்சம் இன்ட்டு அப்படிங்கும்போது ஒரு பங்குக்கு வந்து 2 பங்குகள் இலவசமாக கிடைக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட 3 லட்சம் ப்ளஸ் வந்து ஒரு 6 லட்சம் பங்குகள் நம்ம தாத்தா கிட்ட சேருது. 9 லட்சம் பங்குகளாக மாறிடுது. ஜூன் மாதம் 2004 தாத்தா வாங்கி வச்ச 5000 பங்குகள் 9 லட்சம் பங்குகளாக மாறிடுது. அதுக்கடுத்து அடுத்த வருஷமே நம்ம வந்து திரும்ப என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நிறுவனம் ஆகஸ்ட் மாதம் 2005 திரும்ப வந்து 1க்கு 1 போனஸ் கொடுக்குறாங்க. அப்போ வந்து 9 லட்சம் பங்குகள் இருக்கிற பங்கு வந்து 18 லட்சமாக மாறிடுது. ஆகஸ்ட் 2005 1க்கு 1 திரும்ப போனஸ் 18 லட்சம் பங்குகளாக மாறிடுது. அதுக்கடுத்து வந்து அந்த நிறுவனம் வந்து அவர் அடுத்து ஒரு 5-6 வருஷம் 4-5 வருஷத்துக்கு வந்து அந்த நிறுவனம் வந்து எதுவும் டிவிடனோட சரி முடிச்சிட்டாங்க. எதுவும் பெருசாக வந்து இது பண்ணல. அது ஒரு 4-5 வருஷம் அதுக்கடுத்து ஜூன் 2010 திரும்ப அந்த நிறுவனம் வந்து நம்ம விப்ரோ நிறுவனம் வந்து நம்ம பங்குகள் வச்சுருக்கவங்க வாலண்டியர்ஸ்க்கு வந்து நம்ம எதாவது பண்ணுவோம், நம்மளை நம்பி இருக்கிறவங்க எதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யாரெல்லாம் 3 பங்கு வச்சுருக்கிறீங்களோ நாங்கள் வந்து 2 பங்கு இலவசமாக தரப்போகிறோம் அப்படின்னு சொல்லி 2 பங்குகள் ஜூன் மாதம் 2010 கொடுக்குறாங்க. அப்போ வந்து நம்மக்கிட்ட 18 லட்சம் பங்குகள் இருந்தது அப்படின்னா 3க்கு 2 கிடச்சிது அப்படின்னா 30 லட்சம் பங்குகளாக மாறிடுது. இப்போ அதாவது 18 லட்சம் பங்கு ஆல்ரெடி இருக்குது. அதில் வந்து 3 ஷேருக்கு 2 ஷேர் வந்து அவங்க கொடுக்குறாங்க கம்பெனி. 12 லட்சம் பங்குகளை வந்து நம்ம கைக்கு வருது. அதோடு சேர்த்து 30 லட்சம் பங்குகளாக மாறிடுது 2010. அதுக்கடுத்து வந்து ஒரு 5-6 வருஷம் வந்து எதுவும் தரல. டிவிடனோட வந்து அந்த நிறுவனம் வந்து பயணிக்கிறாங்க. ஜூன் மாதம் 2017 அதில் வந்து அதுக்கடுத்து திரும்ப வந்து 1க்கு 1 போனஸ் கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது ஏற்கனவே 30 லட்சம் பங்குகள் இருந்தது, இப்போ 60 லட்சம் பங்குகளாக மாறிடுது. அதுக்கடுத்த காலகட்டத்தில் வந்து 2018 இது இப்போ அந்த நிறுவனம் வந்து டிவிடெண்டாக முடிச்சிட்டாங்க. 2010 திரும்ப அந்த நிறுவனம் விப்ரோ நிறுவனம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 3 பங்குகள் யாரெல்லாம் வச்சுருக்கிறீங்களோ உங்களுக்குலாம் ஒரு பங்கு நான் இலவசமாக தரப்போகிறோம் அப்படின்னு சொல்லி திரும்ப ஒரு ஜாக்பாட் கொடுக்குறாங்க விப்ரோ. அப்போ வந்து நம்ம தாத்தா கிட்ட வந்து 60 லட்சம் பங்குகள் நம்ம தாத்தா கிட்டே இருக்குது. தாத்தா வாங்கி வச்சு 5000 பங்குகள் 60 லட்சம் பங்குகள் மாறி இருக்குது. இப்போ அந்த 2019 3க்கு 1 கொடுக்கும்போது 60 லட்சம் பங்குகள் ப்ளஸ் 20 லட்சம் பங்குகள் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம தாத்தா கிட்ட சேருது. 80 லட்சம் பங்குகளாக மாறிடுது 2019. ஸோ அதுக்கு பிறகு டிவிடன் வந்து இப்போ 2020, 2021, 2022, 2023 அப்படின்ற காலகட்டம் ஃபுல்லாக வந்து டிவிடனோட வந்து விப்ரோ வந்து பயணிக்குது. அதுக்கடுத்து வந்து 2024 டிசம்பர். ஸோ இந்த அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திரும்ப ஒரு 5 வருஷம் ஆயிருந்து 5 வருஷம் கழிச்சு விப்ரோ டிசம்பர் 2024 கடைசியாக போனஸ் கொடுத்த வருஷம் நம்ம இதில் திரும்ப வந்து 1க்கு 1 போனஸ் கொடுக்குறாங்க. நம்ம தாத்தா வந்து வாங்கி வச்சிருக்கிற பங்கு வந்து 80 லட்சம் பங்குகள் நம்ம தாத்தா கிட்ட ஆல்ரெடி இருக்குது. 2024 ஒரு போனஸ் கொடுத்து 1,60,60 லட்சம் பங்குகளாக மாறிடுது. 80 லட்சம் பங்குகள் 1,60,60 லட்சம் பங்குகளாக மாறிடுது. இன்றைக்கி வேல்யூ வந்து என்னன்றதை வந்து நீங்கள் 1,60,60 லட்சம் பங்குகள் இன்னைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் போட்டிங்கன்னா அதனோட வேல்யூ என்ன அப்படின்றது வரும். நீங்கள் வேல்யூ என்ன போட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். 259 ரூபா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இன்றைக்கி.
1,60,00,000 பங்குகள் இன்ட்டு 259 அதற்கான வேல்யூ என்ன அப்படின்றத நீங்கள் வந்து என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய வேல்யூவை சொல்லுங்கள். ஸோ நம்ம வந்து லாங் டைமில் ஒரு பங்கோட பயணிக்கும் போது தான் அதனுடைய வேல்யூஷன் வந்து நமக்கு வந்து என்னன்றது விப்ரோ நிறுவனத்தோட வேல்யூஷன் வந்து நமக்கு என்னென்னு புரியும். விப்ரோ பங்கெல்லாம் நம்ம வாங்குகிறோம், 100 150 வாங்குறோம், திரும்ப 250 விற்றுருந்தார் நம்ம தாத்தா அப்படின்னா இன்னைக்கு நம்ம தாத்தா வந்து ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட் பண்ண மாதிரி இதுலேயும் ஒரு 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அவரோட வேல்யூஷன் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய சொத்து மதிப்பு வந்து இன்றைக்கி வந்து நமக்கு நம்ம குடும்பத்துக்கு அதாவது சேர்த்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோ பெரிய சொத்து மதிப்பு இருந்தது அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணலாம் சொல்லி யோசிங்க. நீங்கள் புதுசாக ஒரு இடம் வாங்கலாம், புதுசாக ஒரு கல்யாண மண்டபம் கட்டலாம், புதுசாக வந்து நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் அதெல்லாம் வந்து நீங்கள் வாழ்க்கையில் உங்களால் பண்ண முடியும். இதுதான் வந்து பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், உங்கள் பசங்களுக்கு பிஸ்னஸ் வச்சு கொடுக்கலாம், பெரிய படிப்புக்கு யூஸ் பண்ணலாம் அந்த பணத்தை. ஸோ இவ்வளோ பெரிய பணம் வந்து சேர்ந்துருக்கு அப்படிங்கும்போது அந்த பணத்தோட வளர்ச்சியும் வந்து இதில் பாதி நீங்கள் இது பண்ணிவிட்டு உங்கள் குடும்பத்துக்கு யூஸ் பண்ணிவிட்டு மீதி வந்து நீங்கள் வச்சுருந்தா கூட அடுத்து வந்து அந்த சொத்து வந்து உங்களுக்கு வளர்ந்துக்கிட்டே வரும். இது முக்கியமான விஷயம் வந்து என்ன, அந்த சொத்து கூட பயணிக்கிற காலம் தான் அது முக்கியமான. 35 வருஷம் அந்த தாத்தா சொத்து வாங்கி வச்சுட்டு பெட்டியில் பூட்டி வச்சு 35 வருஷம் அந்த விப்ரோ நிறுவனத்தோட பயணிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். அன்றைக்கி வந்து அந்த தாத்தா வந்து ஒரு 1990 வாங்கியிருக்கோம், ஒரு 95 92 வந்து போனஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு 60,000 பங்குகள் ஆச்சு அப்படின்னா அன்றைக்கி விற்றுருந்தார் அப்படின்னா இன்றைக்கி இவ்வளோ பெரிய போனஸ் இவ்வளோ பெரிய பங்குகளை கிடச்சிருக்காரு. இது வந்து அந்த போனஸோட பங்குகள் மட்டும் தான் சொல்கிறேன். இது இல்லாமல் டிவிடன் பார்த்தீங்க அப்படின்னா அது கோடிக்கணக்கில் வரும். நீங்கள் வருஷம் வாங்கின டிவிடன் பார்த்தீங்கன்னா அது பல கோடிகளில் இருக்கும். கடைசியாக வாங்கின இப்போ வந்து 2024 1,60,00,000 ரூபாய்க்கு அவங்க கொடுத்த டிவிடன் பார்த்தீங்க அப்படின்னா அதுவே கிட்டத்தட்ட பல கோடிகள் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பயும் வந்து ஒரு பங்கு வாங்க, அந்த பங்கோட பயணம் செய்யுங்க. ஒரு 20-30 வருஷ காலகட்டத்துக்கு அந்த பங்குகளை வந்து வாங்கி வச்சு பயணம் பண்ணுங்கள். நல்ல நிறுவன பங்கு என்றைக்குமே வந்து உங்களுக்கு வந்து சோதிக்காது. ஒரு பெரிய வெல்த் கிரியேஷன் பங்காக தான் கண்டிப்பாக இருக்கும். இது மாதிரி வந்து விப்ரோ தான் அப்படின்னு நான் சொல்லலை, நிறைய பங்குகள் நம்ம இதில் நம்ம எடுத்து சொல்லலாம். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து நியூஜென் சாஃப்ட்வேர் எடுத்துக்கலாம், டிக்சன் எடுத்துக்கலாம், அப்புறம் வந்து ஐஆர்சிடிசி எடுத்துக்கலாம். இது மாதிரி நிறைய பங்குகள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அது வெல்த் கிரியேஷன் கொடுத்த பங்குகள், அதேமாதிரி பிஜிஎல் எடுத்து சொல்லலாம், வெல்த் கிரியேஷன் பண்ண பங்குகளில். ஸோ இது மாதிரி நிறைய பங்குகள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். நீங்கள் உங்களுடைய வளர்ச்சி வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இன்றைக்கி ஒரு நாளில் வாங்கிட்டு ஒரு 10 ரூபா ஆசைப்பட்டு நம்ம விற்று நம்ம லாபத்தை பார்க்கணுமா, இல்லை பல கோடி நம்ம பார்க்கணும் அப்படின்றத வந்து நம்ம முடிவு பண்ண வேண்டிய காலம் சூழ்நிலை நம்மளை சேர்ந்தது தான். இதுதான் பங்கு சந்தையில் இருக்கிறவங்க இன்றைக்கி வாங்கிட்டு இன்றைக்கி விற்று இன்றைக்கி கூட லாபத்தை பார்த்துட்டு போகிறதுன்ற அப்படின்றது வந்து எந்த காலகட்டத்துக்கும் வந்து உகந்தது கிடையாது. நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுங்கள், ஆனால் சில காலகட்டத்துக்கு இந்த நல்ல பங்குகளை வாங்கி பங்குகளோட பயணம் பண்ணுறதையும் வந்து உங்கள் கையில் வந்து ஹேபிட்டாக கொண்டு வாங்க. அப்போ தான் வந்து பங்கு சந்தையில் நிலைத்திருக்க முடியும். உங்களுடைய பசங்களுக்கும் உங்களுடைய காலகட்டத்துக்கு பிறகு உங்களுடைய பசங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. எந்த சொத்து எப்படி வளரும் அப்படின்னு சொல்கிறத வந்து நீங்கள் பசங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. இன்னொரு நேரத்தில் இன்னொரு இன்ஃபோசிஸ் பற்றிய பங்குகளை பற்றி நம்ம பார்க்கலாம். அதனுடைய வெல்த் கிரியேஷன் என்ன அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசலாம். இப்போ நீங்கள் வந்து உங்களை ஆல்ரெடி இப்போ வந்து எழுதி வச்சுருக்க பங்கெல்லாம் நீங்கள் பாருங்கள், உங்கள் பசங்களுக்கு இந்த கதையெல்லாம் சொல்லிக் கொடுங்க. எப்படி அதே மாதிரி உங்கள் பசங்களுக்கும் வந்து சின்ன வயசுலேருந்து ட்ரேடிங் பண்ணுறது எப்படி அப்படின்றது, பணத்தோட அருமை எப்படி, அந்த பணத்தை எப்படி செலவு பண்ணுறது, அந்த பணத்தோட இதை ஒரு பொருள் வாங்கினா அந்த பொருளுக்கான மதிப்பு என்ன அப்படின்றதெல்லாம் வந்து கற்றுக் கொடுங்க. ஒரு பொருளோட மதிப்பை வந்து முக்கியமாக கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா மார்க்கெட்டுக்கு போகிறோம், ஏதோ ஒரு பொருளை பார்க்குறோம், அந்த பொருளை வந்து 1000 ரூபா சொல்கிறாங்கன்னா அந்த பொருளோட மதிப்பு நீங்கள் உங்களுக்கு என்னன்றதை நீங்கள் கண்ணில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதே 1000 ரூபா பொருளை வந்து வேறு ஒரு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 350 400 ரூபாய்க்கு வாங்கலாம். ஸோ அதாவது அந்த பொருளோட மதிப்பு என்ன அப்படின்ற நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது அந்த பொருள் வந்து இவ்வளோ தான் வேல்யூ வரும். இதே பொருளாக வேறு எங்கேயாவது வாங்கினா நமக்கு வந்து ஒரு 600 ரூபா மிச்சமாகும் அப்படின்றதெல்லாம் வந்து பசங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த காலகட்டத்தில் சொல்லிக் கொடுத்து வளர்க்கும் போது உங்களுக்கு பெரிய உறுதுணையாக இருக்கும். அடுத்து வந்து உங்களுடைய தலைமுறை வந்து பணத்தை சேர்க்கறது, வெல்த் கிரியேஷன் பண்ணுறது இது அப்படின்றத உங்களுக்கு சிறந்ததாக கொண்டு போக முடியும். வாங்க பங்குகளோட பயணிக்கலாம். நல்ல நிறுவன பங்குகள் என்றைக்கும் வந்து உங்களுக்கு ஒரு கோடீஸ்வரன் ஆக்கக்கூடிய முயற்சியை வந்து கொடுக்கக்கூடிய பங்குகளாக தான் இருக்கும். அப்புறம் வந்து நம்ம குரூப்பில் யாராவது சேரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்போட குரூப் லிங்க் வந்து நம்மளுடைய வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளுடைய ஸ்விங் கால்ஸ் வந்து ஒரு 2-3 இதில் பண்ணுறோம். சில்வர், கோல்டு, டைமண்ட் அப்படின்ற இதில் பண்ணுறோம். யாராவது அந்த மாதிரி குரூப்பில் சேர விரும்புகிறீங்க அப்படின்னா நம்மளுக்கு குரூப் அந்த இதுலேயும் சேரலாம். ஸ்விங் கால்ஸ் நல்லாயிருக்கும். லாங் டைம் கால்ஸ் உங்களுக்கு வந்து எந்த பங்குகள்லாம் வந்து உங்களுக்கு பங்குகளை வந்து அடையாளம் காமிக்கப்படும். அந்த பங்குகளை வாங்கி வைக்கிறது வந்து உங்களுடைய பங்குகள் இதுதான் அப்படின்றத வந்து என்னால் அடையாளம் காமிக்க முடியும். அந்த அடையாளம் காமிக்கிற பங்கு நீங்கள் அந்த பங்குகளோட பயணிக்கிறது உங்களுடைய வேலை தான். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம், ரொம்ப லாங்காக போயிடுச்சு.